அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அத்துணை நல்லோர்களின் மீதும் குறிப்பாக இறைவன் நம்மீது கடமையாக்கிய வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓர் இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களின் இறுதி தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய நாம் மறுமையை இலக்காக வைத்து மரணத்தை இறுதியாக வைத்து நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டு செல்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மரணத்தை பற்றி, மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்வை பற்றி புதிதாக சொல்ல வேண்டுமா என்று பார்த்தால் இல்லை. அந்த அளவிற்கு மரணத்தை பற்றியும் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்வை பற்றியும் நன்கு அறிந்தவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்தில் மரணத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டும் இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறையிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறார், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என்றைக்காவது ஒரு நாள் நாம் மனிதர்கள் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சும்ம இலைனா துர்ஜஊன், பிறகு எல்லோருமே ஒரு நாள் இறைவனுக்கு முன்பாக மஹ்ஷர் மைதானத்திலே மறுமை நாளிலே எழுப்பி நுப்பாட்டப்படுவோம் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அப்படி இருக்கக்கூடிய நாள் என்பது சந்தேகத்திற்குரியதா என்று பார்த்தால் கிடையாது. உண்மையான ஒரு நாள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஆதம் நபியில் இருந்து உலகம் அழிக்கப்படுகின்ற வரை யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்களோ அத்தனை மனிதர்களும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நாள். தப்பிப்பதற்கான எந்த ஒரு இடமும் இல்லாத ஒரு நாள் அந்த மறுமை நாள். அந்த நாளிலே இறைவன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகத்திலே இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை தூதரை பின்பற்றி கொள்கை உறுதியோடு இறை நம்பிக்கையோடு ஈமானோடு இந்த உலகத்திலே யார் பயணித்தார்களோ அவர்களுக்கு காட்சி தருகின்றான். அவர்களை சொர்க்கவாசியாகவும் ஆக்குகின்றான். யார் இந்த உலகத்தில் அதற்கு மாற்றமாக இறைவனை புறக்கணித்து இறை தூதரை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் காட்சியும் தரமாட்டான், அவர்களை தூக்கி நரகத்திலே வீசுவான் என்பதுதான் நபிமொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னால், அது முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே நம்முடைய செயல்பாடுகள் அன்றாடம் நம்முடைய செயல்பாடுகள் வணக்கத்திற்குரியதாக இருக்கிறதா, நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதா, ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் தேர்வு செய்து நான் என்னுடைய வாழ்க்கையை வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா, வணக்க வழிபாடுகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும்.
ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தினை, ஏகத்துவ கொள்கையை, இந்த ஓரிரை கொள்கையை நபி தோழர்களிடத்திலே, சக தோழர்களிடத்திலே எடுத்து வைத்தார்கள். இதுதான் சத்திய மார்க்கம், அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு இணையடிப்பிக்க கூடாது, நான் தான் தூதர்களில் இறுதியானவன், நான் சொல்லுகின்ற அடிப்படையில் என்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அங்கீகாரத்திற்கும் நீங்கள் செவிதாழ்த்தி உங்களுடைய வணக்க வழிபாடுகளை வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சமீனா வ அத்தானா, அவர்கள் செவியேற்பார்கள், சொல்லக்கூடிய செய்தியை செவியேற்பார்கள். வ அத்தானா, உடனே அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அமல்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறார். அந்த நபித்தோழர்கள் எதை மையமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள்? மரணத்தை அன்றாடம் நினைவு கூர்ந்து நாம் ஒரு நாள் மரணிப்போமே, அந்த வாழ்க்கையிலே நான் சொர்க்கவாசியாக இறைவனுடைய திருப்தியை பெற்றவனாக அந்த மறுமை நாளிலே நான் எழுப்பப்பட வேண்டுமே என்பதற்காக இந்த உலகத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த செயலை நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், இறைவனுடைய திருப்தியை நீங்கள் பெறலாம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்கள் உடனுக்குடன் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதற்கு உதாரணம் எவ்வளவோ இருக்கிறது, நாம் அனைவரும் அறிந்த செய்தியாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. மது பற்றிய செய்தியை திருமறை குர்ஆனிலே இறைவன் படிப்படியாக தடை செய்கிறார். ஒரு கட்டத்தில் முழுமையாக இறைவன் தடை செய்கிறார். மதுவை நீங்கள் அருந்தக்கூடாது. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பழக்கத்திலே இருந்தவர்கள் தான், குடித்தவர்கள் தான், அதை அறிந்தவர்கள் தான், போதையிலே இருந்தவர்கள் தான். ஆனால் இறைவன் படிப்படியாக அவர்களுக்கு தடை செய்கிறான். ஒரு கட்டம் வருகிறது, முழுமையான தடை. யாரும் இனிமேல் மது குடிக்க கூடாது, அது ஹராம், இனிமேல் நீங்கள் குடித்தீர்கள் என்று சொன்னால் அது நரகத்தை உங்களை கொண்டு சேர்த்துவிடும் என்று ஒரே ஒரு அறிவிப்பு திருமறை குர்ஆனுடைய போதனை அல்லாஹ்வின் தூதரவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லி காட்டினார்கள். உடனே அவங்க எப்படி மாறினாங்க? நம்ம தினமும் குடிச்சிட்டு வரமே, இது நல்லா இருக்குதே, நம்மளை பதிமைக்க கூடியதாக இருக்கிறது, நம்ம படிப்படியாக நிப்பாட்டுவோம் என்று அவர்கள் நிப்பாட்டினார்களா, அல்லது உடனே அதை நிப்பாட்டக்கூடியவர்களாக அதிலிருந்து தூர இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று ஹதீஸ்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் சொல்லி காட்டினானே, சமீனா வ அத்தானா, உடனே அவர்கள் செவியேற்பார்கள், அதற்கு கட்டுப்படுவார்கள் என்று சொல்லி காட்டினானே, அந்த வசனத்திற்கு ஏற்ப அவர்கள் மதுவை எந்த அளவிற்கு குடித்தார்கள் தெரியுமா? தங்களுடைய வீடுகளில் பீப்பாய்களாக மிகப்பெரிய பாத்திரங்களில் நிரப்பி வைத்து அன்றாடம் குடிக்கக்கூடிய பழக்கம், அருந்தக்கூடிய பழக்கம் அந்த தோழர்களிடத்தில் இருந்தது. ஆனால் இறைவனுடைய ஒரு அறிவிப்பு தான், இறைவனுடைய ஒரு அறிவிப்பு தான் அதை நபிகளார் அந்த தோழர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். சொன்னவுடன் அந்த தோழர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்த மதுவை எடுத்து வீடுகளிலே ஊற்றினார்கள் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எந்த ஒரு தயக்கமும் இல்லை, எந்த ஒரு பின்வாங்கலும் இல்லை. நாளைக்கு நிப்பாட்டுவோம், மறுநாள் நிப்பாட்டிக்குவோம், அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்குது பார்த்துக்கலாம் என்ற யோசனை அவர்களிடத்தில் இல்லை. இறைவனுடைய ஒரு அறிவிப்பு வருகிறது. அறிவிப்பு வந்தவுடன் தம்முடைய வீடுகளிலே இருந்த மது பீப்பாய்களை, பாத்திரங்களை தெருக்களிலே எடுத்து ஊற்றினார்கள் என்று சொன்னால், மது ஆறாக அன்றைய தினம் ஓடியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதை நிராகரித்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்களுக்கு ஆசை இல்லையா? அதை குடித்தால் நம்மை மதிமயக்கும், போதையில வைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாதா? இத்தனை நாள் குடிச்சுட்டு தானே வந்தாங்க. ஆனாலும் இறைவனுடைய ஒரு சட்டம் என்று சொல்லப்பட்டால், இறைவனுடைய ஒரு அறிவிப்பு என்று சொல்லப்பட்டால், நபிகளாருடைய ஒரு அறிவிப்பு என்று சொல்லப்பட்டால் அந்த அறிவிப்பை நாங்கள் கேட்போம், உடனே கட்டுப்படுவோம். ஏன் தெரியுமா? மறுமையில் எனக்கு சொர்க்கம் வேண்டும், இறைவனுடைய மரணத்திற்கு பிறகு இறைவனுடைய திருப்தியை பெற்றவனாக இறைவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் அந்த மதுவிலிருந்து தூரமானார்கள். நபிகளாருடைய பேச்சை கேட்டார்கள்.
என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு நோக்கம்தான், மறுமையில் சொர்க்கம். என்னுடைய மரணத்திற்கு பிறகு நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு தான் போகணும் என்பதற்காக இந்த உலகத்திலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் நபித்தோழர்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நபிகளாருடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் நம்மை நாம் சரிபடுத்திக் கொண்டு மார்க்க விஷயங்களிலே சரியான முறையில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை அன்றாடம் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது யாருக்காகவும் கிடையாது. அவங்க பார்க்கிறாங்க இவங்க பார்க்கிறாங்க என்பதற்காக அல்ல. நாம் மரணித்தால் இறைவன் நம்மைத்தான் கேள்வி கேட்கப் போகிறார். நமக்கு கடமையாக்கிய நமக்கு போதனை செய்த வணக்க வழிபாடுகளை செய்தீர்களா என்று சொல்லி யார் அல்லாஹ் கேட்பார்? நம்முடைய குடும்பத்தார்களை கேட்பானா? நம்முடைய உறவினர்களை கேட்பானா? நம்முடைய நண்பர்களை கேட்பானா? கிடையாது. அதை இந்த உலகத்தோடு முடிஞ்சிருச்சு. நாளை மறுமையில் தன்னந்தனியாக ஒவ்வொரு நபர்களும் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அந்த கேள்விக்கு யார் சரியான முறையை பதில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் இறைவன் சொர்க்கத்தை தர இருக்கிறான். அந்த நம்பிக்கையோடு வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் செயல்படுத்திக் கொண்டு மார்க்க விஷயங்களில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக அதிக நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நகர்வுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஐவேளை தொழுகை இருக்குது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. நீங்க உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டதாக தொழுகை இருக்கிறது, அது நீங்க நிறைவேற்றுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே. அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த நாளில் இறை மறுப்பாளர்கள், இறைவனை நிராகரித்தவர்கள் நரகத்திற்குரியவர்களாக ஆக்கப்படுவார்கள். அவர்களை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் வீசிடுவான். மிச்சம் ஒரு கூட்டம் இருக்கும். அவர்கள் யார்? இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் தான் இறைவன், யூத நபிகளார் தான் என்ற கொள்கையில் இந்த உலகத்தை வாழ்ந்தவர்கள் மிச்சமாக இருப்பார்கள். உடனே அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை தர மாட்டான். இவங்க என்ன ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், இவங்க தூதரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் மிச்சமாக நிற்கிறாங்க. இவங்களுக்கு உடனே சொர்க்கத்தை தந்துருவோம் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா? கிடையாது. அவர்களுக்கான கேள்வியை நபிகளார் சொல்லி காட்டினார்கள். நாம் உங்களுக்கு வணக்க வழிபாடுகளை கடமையாக்கினோம். கொள்கையில இருந்தீங்க, ஓரிரை கொள்கையில இந்த உலகத்தில் இருந்தீர்கள். அல்லாஹ் தான் இறைவன், முஹம்மது தான் தூதர் என்ற ஓரிரை சிந்தனையிலே சித்தாந்தத்திலே இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தீர்கள். மாற்றிலிருந்து அல்ல. ஆனால் உங்களுக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை முதல் கடமை தொழுகை. அதை நீங்க தொழுதீங்களான்னு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கேட்பான். உடனே அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விடவே மாட்டான். முதல் கேள்வி தொழுகை. அதற்கு யார் சரியான முறையிலே பதில் சொல்கிறார்களோ. இன்னைக்கு பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நான் ஓரிரை கொள்கையில இருக்கிற, நான் இறை வைக்கிற, என்னுடைய தூதர் முகமது தான் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு தொழுகையுடைய விஷயத்தில் பொறுப்போக்குத்தனமாக இருக்கின்றோம். நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தொழுகையை தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அப்ப அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே இறைவனுடைய புறத்திலிருந்து முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் கேட்பான். நீங்க தொழுதீங்களா? உங்களுக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கினோமே, அந்த தொழுகையை நீங்க நிறைவேற்றினீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லவில்லையோ அவர்கள் நரகவாசிகள். யார் அதற்கும் பதில் சொன்னார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்று நபிகளார் சொல்லி காட்டினார்களே. அப்ப நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொண்டு கட்டுப்படுத்திக் கொண்டு, உலக ஆதாயங்கள் உலக விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட நாளை மறுமையில் பயனளிக்கக்கூடியது இந்த மார்க்க விஷயம்தான், வணக்க வழிபாடுகள் தான், இபாதத்துகள் தான் நாளை மறுமையில் கை கொடுக்கும் என்பதை அடிப்படையாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தொழுகையில எப்படி இருக்கிறோம்? அதனை நாம் சரிபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால்தான் நாளை மறுமை வாழ்க்கை இலகுவானதாக இருக்கும். தொழுகையிலே பொறுப்போக்குத்தனமாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால், அதிலே தூரமாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் சொர்க்கம் நமக்கு தூரமாகிவிடும்.
நரகம் நமக்கு கிட்டே வந்துவிடும், நெருக்கமாக வந்துவிடும் என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு மார்க்க விஷயங்கள், நபிகளாருடைய பொன்மொழிகளை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக திருமறை குர்ஆன் வாழ்வியல் நெறியாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருப்பது திருமறை குர்ஆன். இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் கூட இந்த இஸ்லாத்தை நேசிப்பதற்கான, இந்த இஸ்லாத்தை விரும்பி வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய போதனைகள், அதனுடைய கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் இந்த திருமறை குர்ஆனை வாங்கி புரட்டுவதற்கு ஆசைப்படுகிறார்கள், அதை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அதோடு அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடியவர்களாக இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இந்த திருமறை குர்ஆனுடைய தொடர்பு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? நாம் ஒவ்வொரு நாளும் திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லது மவுத்தாகக்கூடிய வீடுகளுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இவங்களை போல நம்மளும் ஒரு நாள் போக போறோம், சாக போறோம், மவுத்தாக போறோம். நம்மை அறியாமே நம்முடைய உள்ளத்தில் ஒரு புரிதலை அது ஏற்படுத்துகிறது. ஆனால் வெறுமனே வார்த்தையோடு நின்று விடலாமா என்று பார்த்தால் கிடையாது. அதுக்குதான் திருமறை குர்ஆன். இன்றைக்கு அதற்கான ஓதுவதற்கு, புரட்டுவதற்கு நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்றைக்கு சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு ஆள் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க நாலாபுரம் உட்கார்ந்து திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. எந்த ஒரு பயனும் கிடையாது. திருமறை குர்ஆனை நமக்கு நாமே ஓதுவதன் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே அது நன்மை பயக்குமே ஒழிய, பயனளிக்குமே ஒழிய, ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அந்த இறந்தவருக்கு நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. அது நம்முடைய நன்மைகளை நாசமாக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இறந்தவருடைய வீட்டிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில சொல்லி காட்டலாம். திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அதனுடைய போதனைகளை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தோழர்கள். எந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு கொள்கை உறுதியோடு இந்த மார்க்கத்தில் நுழைந்தவர்கள் தோழர்கள். பல்வேறு வணக்க வழிபாடுகளை செஞ்சார். எந்த வணக்க வழிபாடுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதில் தனித்துவம் பெற்றவர்கள் அந்த தோழர்கள், சஹாபாக்கள். அந்த அளவிற்கு இந்த உலகத்திலே தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள். அனைத்திற்கும் நேரத்தை ஒதுக்கியவர்கள். எல்லா வணக்க வழிபாடுகளையும் முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் நேரத்தை ஒதுக்கி, காலத்தை ஒதுக்கி இந்த உலகத்தை நடைமுறைப்படுத்தியவர்கள் அந்த தோழர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த திருமறை குர்ஆன் நமக்கு நேர்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மாற்று மதத்தவர்கள் கூட இந்த மார்க்கத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை இந்த திருக்குர்ஆன் பக்குவப்படுத்தியது, ஒரு மாற்றத்தை உள்ளத்திலே ஏற்படுத்தியது என்று சொல்கிறோமே. ஆனால் அந்த திருக்குர்ஆனை நாம் ஓதுகிறோமா? ஒருவர் இஸ்லாத்துக்கு வரான்னு சொன்னா நாம் சந்தோஷப்படுகிறோமே. அவரிடத்திலே கேட்டால், நான் திருமறை குர்ஆனை படித்தேன், புரட்டினேன், அது சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் உள்வாங்கினேன், அது முழுக்க முழுக்க சத்தியம் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார், நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அந்த திருமறை குர்ஆனை நாம் எத்தனை பேர் அன்றாடம் புரட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம், அன்றாடம் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்த நொடி நிச்சயம் இல்லை, மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அடிப்படை இந்த திருக்குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்களாக, புரட்டக்கூடியவர்களாக, பல்வேறு வேலைகள் இருந்தாலும் கூட இதற்கு நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்கணும். ஏன் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும்? இதற்கான நன்மைகள் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுங்கள். அப்படி ஓதினீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் உங்களை நோக்கி நெருங்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு செய்திகளை நபிகளார் நமக்கு சொல்லி காட்டினார். ஒரு தோழர் தன்னுடைய வீட்டில் இரவு நேரத்துல குர்ஆனை எடுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அருகிலே கட்டி வைக்கப்பட்ட அந்த குதிரை மிரண்டு குதிக்கிறது. இவங்க பார்த்து பயந்துறாங்க. குர்ஆன் ஓதுறத நிப்பாட்டிடுறாங்க. அந்த குதிரை சாந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது.
பிறகு குர்ஆன் ஓத இவங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா மறுபடியும் அந்த குதிரை குதிக்கிறது, மிரளுகிறது. அந்த நேரத்தில் இவருடைய குழந்தை அதை நோக்கி செல்வதன் காரணத்தினால் இவர்கள் குர்ஆன் ஓதுவதை நிப்பாட்டி விடுகிறார்கள். மறுநாள் காலை நபிகளாரிடத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே, நான் நைட்ல குர்ஆன் எடுத்து ஓதுனேன். அப்போது நான் கட்டி வைத்திருந்த அந்த குதிரை மிரண்டு குதித்தது. குர்ஆன் ஓதுவதை நிப்பாட்டிட்டேன். மறுபடியும் ஓதுனேன். என்னுடைய குழந்தை அங்கே அருகில் சென்றது, அந்த குதிரை மிரண்டது. அதனால் நான் குர்ஆன் ஓதுவதை நிப்பாட்டி விட்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இறைவனுடைய அருளை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் இறங்கினார்கள். அதை பார்த்து குதிரை மிரண்டது என்று நபிகளார் சொன்னார்களே. இன்றைக்கு இறைவனுடைய அருள், இறைவனுடைய பரக்கத்து, அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் இந்த குர்ஆனை ஓதி அதன் மூலமாக அந்த நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எவ்வளவோ ஒவ்வொரு நாளும் செலவிடுகிறோம், ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ மணி நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த திருக்குர்ஆனை ஓதுவதற்கு, இதனுடைய நன்மையை நாம் அடைவதற்கு எவ்வளவு நேரங்களை நாம் ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகளார் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டினார், நாளை மறுமை நாள்ல மக்ஷர் மைதானத்துல எல்லா மனிதர்களும் எழுந்திருச்சு நிற்கக்கூடிய நாளில் அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த நாளினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபைதா ஜாத்தி சாஹா, அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று. மழைக்காலம் வந்தது என்று சொன்னால் அந்த மழை காலத்துடைய ஆரம்பத்தில் ஈசல்கள் அப்படியே தெருக்கல்ல, அப்படியே குவியல் குவியலாக கிடக்குமே, அது போன்று மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி, அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயையும் தந்தையையும் சகோதரனையும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் விட்டு ஓடக்கூடியவனாக இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய நன்மையில் ஏதேனும் பங்கு கேட்டு விடுவார்களோ, அல்லது அந்த நாளுடைய தாக்கம் அப்படி இருப்பதன் காரணத்தினால் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருப்பான். என்னுடைய நிலை என்னவென்று தெரியவில்லையே, நான் சொர்க்கத்திற்கு போவேனா நரகத்திற்கு போவேனா என்று தெரியவில்லை என்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் நபிகளார் சொல்லி காட்டினார்கள், உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தை மனைவி பிள்ளை சகோதரன் சகோதரி யாருமே வந்து பரிந்துரை செய்ய மாட்டார்கள். நாமும் யாருக்கும் பரிந்துரை செய்ய மாட்டோம். அப்படியேப்பட்ட நாள் அந்த மக்ஷர் மைதானம். இவங்க தந்தையாச்சே, இவங்க மனைவியாச்சே, இவங்க பிள்ளையாச்சே, என்னுடைய சகோதரனாச்சே சகோதரியாச்சே, அவங்களுக்கு நம்ம போய் பரிந்துரை செய்வோம் என்று நாமும் போக மாட்டோம். நமக்காக பரிந்துரை செய்ய எந்த உறுப்பினர்களும் குடும்பத்தார்களும் உறவினர்களும் வரமாட்டார்கள். அப்படியேப்பட்ட நாளில் ஒன்றே ஒன்று நமக்காக பரிந்துரை செய்யும், இறைவா இவருக்கு நீ சொர்க்கத்தை தா என்று கேட்கும். அது என்ன? திருமறை குர்ஆன். அந்த தொடர்பு நம்மிடத்தில் இருந்தால் போதும். திருமறை குர்ஆனை எடுத்து ஓதினால் படித்தால் அதை புரட்டக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாளை மறுமையில் மக்ஷர் மைதானத்தில் அந்த திருக்குர்ஆன் வந்து இறைவனிடத்தில் பேசுமாம், இறைவா இவருக்கு நீ சொர்க்கத்தை தா. காரணம் என்ன தெரியுமா? இவர் என்னோடு தொடர்பில் இருந்தார், என்னை புரட்டினார், என்னை படித்தார், என்னை உள்வாங்கினார், நான் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தை வாழ்ந்தார், இவருக்கு நீ சொர்க்கத்தை தா என்று சொல்லி திருமறை குர்ஆன் மாத்திரம்தான் பரிந்துரை செய்யும் என்று நபி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. அந்த பரிந்துரை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, அதை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மா நாள் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து அதிகமான நன்மைகளை பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்மை நாம் எப்படி தயார்படுத்திக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதை நபிகளார் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். ஆரம்ப நேரத்திலேயே நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு குளித்து விட்டு இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்த ஆடையை உடுத்திக் கொண்டு தலையில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு நம்ம ஆரம்ப நேரத்திலேயே பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம்னு சொன்னா மலக்குமார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஏடுகள்ல நம்முடைய பெயர்களை பதிவு செய்கிறாங்க. என்னார்கள் ஆரம்ப நேரத்திலே வந்ததின் காரணத்தினால் ஒட்டகத்தையும் மாட்டையும் ஆட்டையும் கோழியையும் முட்டையையும் தர்மம் செய்த நன்மை பெறுகிறார்கள் என்பதை நபிகளார் நமக்கு அழகாக பதிவு செய்கிறார். தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம்.
அப்படியேப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். மலக்குமார்கள் வாசல் நின்று நம்முடைய பெயர்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுவரை அவங்க பதிவு செய்வாங்கன்னு சொன்னா, பாங்கு சொல்பவர் பாங்கு சொல்லும் வரை, பயான் பேசுபவர் பயான் மிம்பர்ல ஏறும் வரை அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாங்கு சொல்லிட்டாங்கன்னா, பயான் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த மலக்குமார்கள் தன்னுடைய ஏடுகளை மடக்கி வைத்துக் கொண்டு நம்மோடு மனிதர்களோடு அவர்களும் உரையை கேட்பதற்கு அமர்ந்து விடுகிறார்கள் என்று சொல்லி நபிகளார் சொல்லி காட்டினாங்க. எனவே நம்முடைய பெயர்கள் அந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்படணும்னு சொன்னா, குர்பானை கொடுத்த நன்மையை நம்ம பெறணும்னு சொன்னா, பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே ஆரம்ப நேரத்திலேயே நம்ம ஒவ்வொரு வாரமும் வரக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.